ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ரெசிபியை நீங்களாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இவ்வளோ சூப்பராக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. இந்த சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருகாப்பிலை, என்னென்ன மசாலா பொடிலாம் ஜாயின் பண்ணிக்கிறது கேப்ஷனில் கொடுத்துருக்கேன். மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப், தயிர், அதுக்கப்புறம் வந்து கோகோனட், கேஷ்யூ நட்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கறிக்கு என்ன பேர் வைக்கலான்றது நீங்களே டிசைட் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பீஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் மசாலா ஏறி சூப்பராக இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிருக்கேன். பச்சை மிளகா, கருகாப்பிலை, தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து சிக்கனோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெங்காயம், தக்காளி நல்லா கையில பிசையணும். தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரக பொடி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கேப்ஷன்லயே நான் கொடுத்துருக்கேன். நான் இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். புதினா, மல்லி ரெண்டையும் சேர்த்து நல்லா கையால பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்க 1 by 1 தான் கலக்கணும். நல்லா கையால பிசைஞ்சு விடணும். இந்த கையில பிசைற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, செம்ம சூப்பரா இருக்குங்க. அந்த சிக்கன் கிரேவிக்கு செம்ம ஃபிளேவரை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கரெக்டா 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுங்க. நல்லா ஊறட்டும். உங்களுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நார்மலான சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா மசாலா போட்டு 1 மணி நேரம் ஊறி இருக்கு இல்லையா, இப்போ அதில் அப்படியே டைரக்டா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும், உங்க பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னா மஸ்ட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. கரெக்டா 3 விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுப்புல ஒரு சைடில் வச்சு குக்கரை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 3 தோசை சுடுறதுக்குள்ளேயுமே உங்க சிக்கன் ரெடி ஆயிரும். அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை சட்டியோட கார்னர் வரை இழுத்து விட்டு அப்படியே ஒரு மொறுன்னு தோசையோட இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் நெய் சோறுக்குலாம் நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன். உண்மையாவே நெய் சோறுக்கு, பராட்டாக்கு இப்படி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரா நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவிங்க இது. பிள்ளைங்க கேட்கறாங்களேன்றக்காக அவசரமா ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு பண்ணேன். ஆனா இது இவ்வளவு சூப்பரா வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா என்ன நம்பி நீங்க எல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குக்கரை ஓபன் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க. இல்ல நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு மொறு தோசையோட சேர்த்து முக்கி சாப்பிடுங்க. அப்படியே நீங்களும் வாங்கிக்கோங்க.